Good morning student. Welcome to SS group. இன்னைக்கு என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் யூனிட்ல 10th மேக்ஸ்ல எக்ஸசைஸ் 1.5ல அதில் 5 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் சம்மில் 5 பாயிண்ட் இருக்குது. ஆல்ரெடி நம்ம 3 பாயிண்ட் ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ 4th 5th பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். f of x is equal to 3 plus x and g of x is equal to x minus 4. Fifth one, f of x is equal to 4x square minus 1 and g of x is equal to 1 plus x. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 4th சம் பார்க்கலாம். f of x is equal to 3 plus x, g of x is equal to x minus 4. நம்மள கொஸ்டின் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா f of z is equal to g of f ரெண்டு ஈக்குவலாக இருக்குன்னு செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிக்கலாம். f of g is equal to இதை நம்ம எப்படி பிரித்து எழுத போகிறோம்னா f g of xன்னு பிரித்து எழுத போகிறோம். f அப்படியே வச்சுக்கலாம். g of x என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், x minus 4. இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா f of xன்ற ஃபார்மேட்டில் இருக்குது. f of x இருக்குன்னா 3 plus x, இந்த x என்ற இடத்துல x minus 4 அப்ளை பண்ண போகிறோம். கொஸ்டில் பாருங்கள் 3 plus இந்த x minus 4, xன்ற இடத்துல இந்த x minus 4 அப்ளை பண்ணோம். பாருங்கள் கண்டிஷனா இது பாருங்கள் 3 plus x minus 4. இப்போ 3 minus 4, 3ல் minus 4ல் 3 போயிடுச்சுன்னா என்ன இருக்குது பாருங்கள், x minus 1. இது என்ன பார்த்தீங்கன்னா f of z. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா g of f கண்டுபிடிக்கணும். இது எப்படி பிரித்து எழுத போகிறோம்னா g f of xன்னு நம்ம பிரித்து எழுத போகிறோம். g அப்படியே வச்சுக்கலாம். f of x என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 plus xன்னு கொடுத்துருக்காங்க. 3 plus x இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா g of xன்ற ஃபார்மேட்டில் g of x பாருங்கள் x minus 4, அதாவது xன்ற இடத்துல இந்த 3 plus xை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். 3 plus x மைனஸ் கொஸ்டினில் இருக்க minus 4. இப்போ பாருங்கள் 3 minus 4 என்ன இருக்குது பாருங்கள், x minus 1. இது என்ன g of f. இப்போ நமக்கு பாருங்கள் f of gயும் x minus 1 தான் கிடச்சிருக்கு, g of fவும் x minus 1 தான் கிடச்சிருக்கு. therefore f of z is equal g of f ரெண்டும் ஈக்குவலாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஃபிஃப்த்து ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கொஸ்டின் எழுதிக்கலாம். f of x is equal to 4x square minus 1, g of x is equal to 1 plus x. என்ன ப்ரூவ் பண்ணணும்னா f of z is equal to g of fன்னு ப்ரூவ் பண்ணணும். ரெண்டு ஈக்குவலாக இருக்குன்னு செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதிக்கலாம். f of z is equal to இதை எப்படி பிரித்து எழுதுனா f g of xன்னு பிரித்து எழுதலாம். f அப்படியே வச்சுக்கலாம். g of x எனக்கு பாருங்கள் 1 plus xன்னு இருக்குது. இது எந்த ஃபார்மேட்னா f of xன்ற ஃபார்மேட்டில் இருக்குது. பாருங்கள் f of x என்ன கொடுத்துருக்காங்க 4x square minus 1. இந்த xன்ற இடத்துல இந்த 1 plus xஐ அப்ளை பண்ண போகிறோம். ஃபோர் 1 plus x the whole square minus 1. பாருங்கள் x இதில் இருக்கிற ஸ்கொயர் தான் நம்ம ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குன்னா 1 plus x the whole square இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா a plus b the whole square ஃபார்மேட்டில் இருக்குது. a plus b the whole square is equal to a square plus b square plus 2ab. அந்த ஃபார்மேட்டை இங்கே அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள் இந்த 4 அப்படியே வச்சுக்கலாம். இதில் 1ன்றது a, xன்றது b. அப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் a ஸ்கொயர், 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், b ஸ்கொயர் அதாவது x ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே இருக்கிற ஃபார்முலா இருக்கிற 2 இன்ட்டு எக்ஸ் ஏ பி. ஏவோட வந்து எக்ஸு, பியோட வந்து ஏ வந்து 1, அப்போ 2 இன்ட்டு எக்ஸு. பாருங்கள் 1 இங்கே எக்ஸ், இதில் இருக்கிற மைனஸ் 1, கொஸ்டினில் இருக்கிற மைனஸ் 1. பாருங்கள் 1 plus x the whole square இது எந்த ஃபார்மேட்னா a plus b the whole square ஃபார்மேட்டில் இருக்குது. அதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இங்கே ஏன்றது வந்து 1, பின்றது பார்த்தீங்கன்னா எக்ஸு. அந்த ஃபார்மேட்டில் இதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணி இங்கே எழுத போகிறோம். பாருங்கள் 4 அப்படியே எழுதியாச்சு. ஏ ஸ்கொயர்னால் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு பாருங்கள் 2 கொஸ்டினில் இருக்கிற அந்த ஃபார்முலா இருக்கிற 2 இன்ட்டு ஏபி. ஏ என்னது 1, பி என்னது எக்ஸு. இங்கே பாருங்கள் இதில் இருக்கிற மைனஸ் 1. இப்போ பாருங்கள் இதை எப்படி எழுதலாம், 4 இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2, இங்கே எக்ஸையும் 1ஐயும் பெருக்குனா எக்ஸு தான், மைனஸ் 1. இப்போ இந்த 4 உள்ளே கொண்டு போனாங்களா, 4 into 1
4 + 4x square + 4 into 2 8x minus 1. இப்போ ஆர்டர் வைஸ் எழுதிடலாம். 4x square plus 8x plus இந்த 4ல் -1 போயிடுச்சிங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறது 3. இது என்ன பார்த்தீங்கன்னா f of z. அடுத்து என்ன எழுத போகிறோன்னா g of f எழுத போகிறோம். இது எப்படி பிரித்து எழுத போகிறோன்னா g into f of xன்னு பிரித்து எழுத போகிறோம். g அப்படியே வச்சுக்கலாம். f of x என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4x square minus 1. 4x square minus 1. இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா g of xன்ற ஃபார்மேட்டில் இருக்குது. g of x என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 plus x. இந்த xன்ற இடத்துல இதை அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள், 1 plus 4x square minus 1. இப்போ இந்த ப்ளஸ் 1க்கு -1 கேன்சல் ஆகிடுச்சு. பேலன்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா 4x square. இது g of f. நமக்கு ரெண்டு ஈக்குவலாக இருக்க ஆன்சரு கிடையாது. ஸோ தேர்ஃபோர் f of z not equal g of f. இதோட ஃபஸ்ட்டு சம்மு முடிவடையுது. இதோட செகண்ட் சம்மு எக்ஸசைஸ் 1.5ல் செகண்ட் சம்மை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.